இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் நாம் எவ்வாறு கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழும் பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றும், இறைவன் எல்லோர் மீதும் அக்கறை உள்ளவராக இருக்கின்றார் என்றும், இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களையும் அவர் தன்வசம் ஈர்த்து கொள்வார் என்றும், அனைவரையும் அன்பு செய்கிற கடவுள் அனைவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துகின்றார் என்றும், நாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழும் பொழுது இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்றும், இறைவனுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் அதன் வழியாக நாம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற முடியும் என்று இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே இறைவன் கூறுவதை கேட்டு அதன்படி நாம் நடப்போம். ஆண்டவருடைய ஆசீர் நமக்கு நிறைவாக கிடைக்கும். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவன் அனைத்து மக்கள் மீதும் இரக்கம் கொண்டவராக அவருடைய இரக்கத்தை அனுபவிக்க அழைக்கின்றார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது. இரண்டாம் வாசகத்திலே ஆண்டவருடைய பேரன்பு மக்கள் அனைவர் மீதும் இருக்கின்றது என்றும், எவ்வாறு தந்தை குழந்தைகளை கண்டித்து திருத்துகிறாரோ அதேபோல இறைவனும் நம்மை கண்டித்து திருத்தி அவர்வாள் நம்மை இழுக்கின்றார் என்றும், தளர்ந்து போன கைகளையும் முழங்கால்களையும் உறுதிப்படுத்துகின்றார் என்றும், நாம் அனைவரும் குணப்படுத்தப்படுவோம் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இடுக்கண் ஆன வாயில் வழியாக நுழைந்து நாம் ஆண்டவரை அடைய வேண்டும் என்றும், எல்லா மக்கள் மீதும் இறைவன் இரக்கமும் கருணையும் கொண்டிருக்கின்றார் என்றும் விளக்குகிறது. ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கின்ற நாம் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் விளங்கும் பொழுது ஆண்டவருடைய அருளை நாம் பெற்று அருளை கொடுக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். அதற்கான வரத்தை இரக்கத்தை ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.